லண்டன் வாழ் விநாயக பக்தர்களே, ஆகஸ்ட் 30 நடைபெறும் பாரிஸ் லா ஷப்பல் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் தேர் திருவிழாவை தரிசிக்க கௌரி ட்ரஸ்ட் சிறந்த வாய்ப்பை வழங்குகின்றனர். ஆகஸ்ட் 29 லண்டனில் இருந்து புறப்பட்டு 30 திரும்புதல். போக்குவரத்து, தங்குமிடம், உணவு யாவும் உள்ளடங்கலாக £185 மாத்திரமே. ஈஃபில் டவர் உட்பட சைட் சீயிங். சொகுசு பேருந்தில் உங்கள் இருக்கைகளுக்கு முந்துங்கள். 07956375803. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரிட்டன் செய்திகளுக்காக இப்பொழுது சீமாம் பிள்ளை யோகரட்னம் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் சீமாம் பிள்ளை யோகரட்னம் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே. வணக்கம். பிரிட்டன் செய்திகள் என்றதுமே பிரிட்டன் தொடர்பாக பல்வேறு விடயங்கள் நீங்கள் பேசுவதற்கு இருக்கின்றன. புதிய பிரதமர் நாட்டிற்கு வருகை தந்தார். பல்வேறு விடயங்களை அவர் எடுத்து கூறினார். அவற்றில் எதையெல்லாம் செயல்படுத்த முடியும் என்பது அவருக்கே இப்பொழுது கேள்விக்குறியாக மாறியிருக்கின்றது. பல விடயங்கள் மக்கள் அவரிடம் இருந்தும் பல்வேறு விடயங்களை எதிர்பார்த்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆனால் சொன்னதை செய்ய முடியுமா, செய்வதை சொல்ல முடியுமா என்ற திண்டாட்டத்தில் பிரதமர் ஆண்டி பேர்னம் திகழ்வதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் எடுத்து கூறுங்கள். இது உண்மையான ஒரு விடயம். மிக பெரிய எதிர்பார்ப்போடு இவருடைய வருகை இருந்தது. அதே நேரம் நைஜல் ஃபராஜ் என்ற தலைவருக்கும் இவருக்கும் இடையிலான தனிப்பட்ட போட்டிகள் காரணமாக இவரை எப்படியும் தூக்கி விடணும்னு சொல்லி கட்சிகள் பல தூக்கி எடுத்தன. ஆனால் அவருடைய வருகை நல்லா தான் இருந்தது. ஆனால் அவர் திடீரென்று பல விடயங்களை அறிவித்தார். அந்த அறிவித்தலோடு மக்கள் நிறையவே குசி அடைந்தார்கள். தங்களுக்கு எல்லா வாழ்க்கை செலவு, தினசரி செலவு எல்லாம் நீங்க போகிறது, இவர் ஒரு வழி காண்பார் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அது எப்படி செய்ய போறார் என்பதை நீங்கள் கூறியது போல பெரிய ஒரு கேள்வியா இருக்கிறது. இவற்றுக்கான பணத்தை எங்கே இருந்து பெறப்போகிறார் என்று அந்த பணம் என்று கதைக்கும் பொழுதே இவருக்கு பணம் எங்கே இருந்து வருகிறது, அல்லது எங்களுடைய பணத்தை தான் எடுத்து இவர் செய்ய போறார் என்ற ஒரு கேள்வி நேரடியாக வருகிறது. அது ஒரு சந்தேகம் வருகிறது. இவர் அறிவித்த திட்டங்கள் நடைபெற வேணுமாயிருந்தால் வரிகள் அதிகரிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் அந்த வரிகள் யாரிடம் இந்த அறவிடப்படும் என்ற ஒரு கேள்வி மக்கள் மட்டத்திலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் இந்த வங்கிகள் மீது அதிக வட்டி அல்லது அவர்கள் மீதான வரியை கூட்டி அவர்களிடமிருந்து கூடுதலாக பணத்தை பெறுவதாக இவர் ஒன்று அறிவித்திருந்தார். ஆனால் பழைய அரசாங்கத்தில் கூட நீங்கள் அவதானித்திருக்கலாம், வரியை நீங்கள் உயர்த்தி கொண்டு போகும் பொழுது இந்த தொழில் கொடுப்போர் தங்களுக்கு இந்த வரி கட்டுப்படி ஆகாது என்று இந்த நாட்டை விட்டு வேற நாடுகளுக்கு சென்று தொழிலை ஆரம்பித்த வரலாறும் உண்டு. அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஆகவே வரி என்ற ஒரு விடயத்தில் இவர் கை வைக்க போனால், அதாவது அதிகரிக்க போனால், நிச்சயமாக இவருக்கு விழும் முதல் அடி இதுவாகவே இருக்கும். அத்தோடு இவருடைய முக்கியமான சில விடயங்கள், இந்த இப்ப சொல்வார்கள் தேன் நிலவு காலம் என்று, அதாவது தேன் நிலவு காலம் முடிவுக்கு வருகிறதா என்ற ஒரு கேள்வி இப்பொழுது பத்திரிகைகள் எழுத ஆரம்பித்து விட்டன. பொதுவாக இந்த இடதுசாரிகள் என்று இருக்கும் பொழுது பத்திரிகைகள், வானொலிகள் எல்லாம் வலதுசாரி ஆதரவாளர்கள். ஆக அவர்கள் தினசரி ஏதாவது பிரச்சனையை தூக்கி முன்னுக்கு கொண்டு வந்தே வருவார்கள். அதில் குறிப்பாக இவர் பதவியேற்ற ஒரு வாரத்துக்குள் மட்டும் 2000 பேர் வரை இந்த சிறு படகுகள் மூலம் இங்கே வந்ததானது இவருக்கு விழுந்த ஒரு பெரிய ஒரு அடியாக காணப்படுகிறது. அதை செய்வேன் இதை செய்வேன் என்று கூறியிருந்தால் தான் பிரான்ஸ் அரசாங்கத்தோடு பேசுவேன், மற்றது வேற பல அமைப்புகள் மூலம் இவற்றை நிறுத்துவேன் என்று கூறிக்கொண்டு இருக்கும் பொழுதே 2000 பேர் வந்து சேர்ந்து விட்டார்கள். அவை இது இவருக்கு விழுந்த ஒரு பெரிய ஒரு கேள்வி. இதுக்கு எப்படி இவர் பதில் காண போறார் என்று இருக்கிறதுக்கு இடையில் இந்த ரிஃபார்ம் யூகே போன்ற கட்சிகள் இதனை முதலீடாக வைத்து இப்பொழுது இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் ஆக்கி இவருக்கு தலையடி கொடுக்க ஆரம்பித்து உள்ளார்கள். அதற்கு இன்னொரு காரணம் உண்டு. இந்த ரிஃபார்ம் யூகேயினுடைய நைஜல் ஃபராஜ் என்பவருடைய செல்வாக்கு திடீரென்று சரிய துவங்கிவிட்டது. அது காரணம் என்றால் இவர் மீதான ஊழல் புகார்கள் இப்பொழுது பெரிதாக வெளியில் ஆரம்பித்த 5 மில்லியன் பவுன்களை வாங்கிவிட்டு அதை பாராளுமன்ற
குழுவுக்கு அறிவிக்காம இருந்தது. அது பகிரங்கமாக வந்தவுடன் இவர் மீதான சந்தேகம் எழுந்தவுடன் இவருடைய செல்வாக்கு சரிய துவங்கிட்டது. அதோடு அவருடைய துணை ரிச்சர்ட் டாய்ஸ் என்பவர் இவருடைய அந்த கட்சியினுடைய உபதலைவர், அவர் மீது குற்றச்சாட்டுகள். அவர் பல தொழில் நிறுவனங்களில் உள்ள வருவாயை டிக்ளேர் பண்ணாமல் அல்லது வேறொருடைய பெயர்களில் செய்த விடயம் அது இப்பொழுது விசாரணைக்கு வரை இருப்பதனால், ரெண்டும் சந்தேகத்தை கொடுப்பதனால் வேறு மீதான அந்த செல்வாக்கு என்பது படபட சரிய துவங்கிவிட்டது. ஆகவே அவர்கள் பார்த்தார்கள், இப்படியே விட்டால் தாங்கள் இல்லாமல் போயிடுவார்கள் என்று ஏதாவது யுக்தியை கையாள வேண்டும் என்றால் உடனடியாக வெளிநாட்டவர்களே கை வைக்க துவங்கிவிட்டார்கள். அவர் இப்பொழுது என்னென்றால், இந்த வெளியிலிருந்து வருவர்களை எப்படியாவது அப்புறப்படுத்தணும், அவர்கள் தான் பிரச்சனை காரணம் என்று அன்று தொடக்கம் இன்று வரை இவர் இந்த சொல்களையே பாவித்துக் கொண்டு வந்திருக்கிறார். முன்பு யூகிப் கட்சி என்று வைத்திருந்தார், பிரெக்சிட் கட்சி என்ற ஒன்றை கொண்டு வந்தார். வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கதையை கூறும் பொழுது இந்த பிரித்தானிய மக்களுக்கு அது ஒரு பெரிய இனிப்பாக இருந்தது. ஆனால் இப்பொழுது என்னவென்றால், இவர் அதை கூறும் பொழுது இன்னும் ஒரு படி மேலே சென்று என்ன கூறுகிறார் என்றால், அங்கே இருந்து வருபவர்களை பிரித்தானியாவுடைய போர்க்கப்பல்கள், ராயல் நேவியினுடைய கப்பல்கள் மூலம் அவர்களை ஏற்றி கொண்டு சென்று, உதாரணமாக பெல்ஜியம் என்றால் அல்லது பிரான்ஸ் என்றால் அங்கே கொண்டு போய் இவர்களை தங்களுடைய கப்பல்களில் அவர்களை இறக்கி விட்டு வர வேண்டும் என்று ஒரு அதிரடி இது பிரித்தானியர்களுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும். ஆகா, அங்கட ராயல் நேவி கொண்டு போய் இவர்களை எல்லாம் அங்க டம்ப் பண்ண போறார்கள் என்று. இது நடைமுறையில் செய்ய முடியாத காரியம். 3 விடயம். ஒன்று, சர்வதேச சட்டம் இதற்கு இடங்கூடாது. மற்றது கடற்பரப்புக்கான ஒரு சட்டம் இருக்கிறது ஒன்று. 3வது மனித உரிமை சட்டம் இருக்கிறது. இந்த 3ஐயும் தாண்டி இவர்கள் செய்வார்கள் இருந்தால் இவர்கள் தங்கள் தலையிலே மண்ணை வாரி கொட்டி ஒரு பழியை வாங்க போகிறார்கள். அதே நேரம் பிரான்ஸ் உள்நாட்டு அமைச்சர் பதில் ஒன்று கூறியிருக்கிறார், எங்களை நாட்டுடைய சவரனிட்டி, அதாவது எங்களுடைய தனித்துவ சுதந்திரம் என்பது இது கேள்விக்குறியாக்குறது என்று. அவை இது மீண்டும் ஒரு ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிரான ஒரு பகை உணர்வை வளர்த்தி அதை மக்களிடம் விதைத்து அடுத்த பொது தேர்தலில் எப்படியும் தான் அந்த பதவியை வருவோம் நைஜல் ஃபராஜ் இருக்கும் பொழுது இது புதிதாக வந்த பிரதமருக்கு எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்ப்பு கிளம்ப ஆரம்பித்துள்ளது. இருந்தாலும் இந்த விடயத்தில் இவர் எப்படி மற்ற நாடுகளோடு, உதாரணம் ஐரோப்பிய நாடுகளோடு பேச்சுவார்த்தை நடாத்தி இந்த மக்கள் வருகையை கட்டுப்படுத்துவாரா இருந்தால் அவர் தப்பிக்கொள்வார். இல்லை என்றால் இவருக்கு ஆன பிரச்சனைகள் நிறையவே உண்டு. மற்றது என்னவென்றால், இவருடைய வெளிநாட்டு அமைச்சராக இருக்க எட் மிலிபேண்ட் இப்பொழுது முதல் தடவை அமெரிக்கா சென்றுள்ளார். அவர் இங்கிருக்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்பை கண்டபடி திட்டியிருந்தார். அவர் மீது என்னென்ன குற்றம் சாட்ட முடியுமோ சாட்டியிருந்தார். ஆனால் அதே ஆள் இப்பொழுது பிரித்தானியுடைய வெளிநாட்டு அமைச்சராக அமெரிக்கா சென்றுள்ளார். அங்கே இன்று மார்க்கோ ரூபியோவை சந்திக்கின்றார். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் மறைமுகமாக ஒரு கருத்தை கூறியிருந்தார். இவருடைய அரசாங்கத்தில், அதாவது புதிதாக வந்த அரசாங்கத்தினுடைய ஒரு அமைச்சராக இவர் வருவது எனக்கு அதில் ஒரு உடன்பாடு இல்லை, ஏதோ வந்தா வந்துட்டு போகட்டும் என்ற மாதிரி இவர் ஒரு சீண்டலாக கூறுகிறார். ஆகவே இவர் இங்கே உள்ளுக்கு எப்படி எதிர்ப்பிரதேச ரீதியிலும் சில இடங்களில் இவர்கள் எதிர்ப்புகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறார் என்பது ஒன்று. 2வது, அண்டிபேனம் தன்னை பற்றி கூறும் பொழுது நேற்று பத்திரிகைகள் வந்த செய்திகள் எல்லாம் எப்படி கியர் ஸ்டார்மரை எதிர்த்து தான் போட்டியிடும் பொழுது அது எவ்வளவு கஷ்டமாக தனக்கு இருந்தது என்ற இப்பொழுதுதான் பகிரங்கமாக கூற துவங்கிட்டார். பிப்ரவரி மாதம் நடைபெற்ற அந்த கட்சி தலைவருக்கான அல்லது இடைத்தேர்தலில் இவரை போட்டியிட பண்ணுவதற்காக இருந்த விடயத்தில் கியர் ஸ்டார்மர் அதை தடுத்து நிறுத்தியது தனக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது என்றும், இந்த இடத்தில் தன்னுடைய மனைவியே கூறினார், நீங்கள் இந்த முயற்சியை கையை விடுங்கோ, முன்பு 2 தடவை நீங்கள் இப்படி போட்டியிட்டு தோற்ற நீங்கள், இதுக்கு போக வேண்டாம், இதால் பெருசாக ஒன்றும் நடக்க போகுது, எதுவும் நடக்க போதில்லை என்று கூறியது தங்களுக்குள்ள அது ஒரு விவாதமாக, அதாவது ஆரோக்கியமான விவாதமாக இருந்ததாகவும், இப்பொழுது தான் அந்த நிலையில், ஆனாலும் இது அரசியல் என்று வரும் பொழுது, இதுதான் அவருடைய முக்கியமான கருத்து, அரசியல் என்று வரும் பொழுது எனது கொள்கை முக்கியமா அல்லது நட்பு உறவு முக்கியமா என்று அந்த ரீதி அதை எவற்றையுமே பார்க்காமல் கொள்கை அடிப்படையில் நிற்க வேண்டும் என்ற தான் மிகவும் உறுதியாக நம்பியிருந்ததாகவும், அந்த அடிப்படையில் தான் பலரால் தெரிவு செய்யப்பட்டதனால் தனக்கு அந்த நம்பிக்கை உண்டு என்றும், தான் மக்கள் எதிர்பார்க்கும் வரை எல்லா உள்ள விடயங்களையும்
செய்து முடிப்பேன் என்கிறார். ஆனால் இவருக்கு உள்ளுக்குள்ளேயே பிரச்சனைகள் வர ஆரம்பித்துள்ளது. ஒன்று, கியர் ஸ்டார்மர் பதவியில் இருக்கும் பொழுது 2 ஜூனியர் அமைச்சர்கள் பதவி விலகினார்கள். ஏனென்றால் அவர் கூறியபடி எதுவும் செய்யவில்லை என்று. உதாரணமாக இந்த எப்ஸ்டீன் ஃபைலை இதுக்கு கொண்டு வருகிறார்கள். அப்படி என்றால் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய விடயத்தை முக்கிய விடயமாக எடுத்து பிரித்தானியாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதனால் ஏதாவது நிவாரணம் வழங்க முடியுமா என்ற ஒரு கேள்வி அடிபட்டு கொண்டு வந்த பொழுது முன்னைய பிரதமர் அதை பெரிதாக கவனிக்காமல் இருந்த நிலையில் அதற்காக ராஜினாமா செய்த பெண் அமைச்சர் இப்பொழுது இவருடைய அரசாங்கத்தில் மீண்டும் அமைச்சராக வந்திருக்கிறார். ஆனால் வந்தவுடன் அவர் கூறிய என்னவென்றால், தன்னோடு பல தடவை ஆண்டி பேர்னம் தன்னோடு பல தடவை உரையாடினவர் என்றும், அதாவது பிரதமராக வர முன்னுக்கு கண்டிடேட்டாக இருக்கும் பொழுதே கதைத்து தான் பல விடயங்கள் இந்த விடயங்களை வெளியில் கொண்டு வந்து, உதாரணமாக இந்த ஹெரோட்ஸ் அவருடைய முதலாளி, அவருடைய சிண்டல்கள், எப்ஸ்டீனுடைய ஃபைல், மற்றது இந்த க்ரூமிங் கேங்ஸ் என்று இந்த மான்செஸ்டர் பர்மிங்ஹாம் பகுதியில் இளம் சிறுமிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்த பாகிஸ்தானிய குரூப்புகள், இப்படியான பல எதிர்பார்ப்புகள் இருப்பதனால் இவற்றையெல்லாம் தான் வெளியில் கொண்டு வருவேன் என்று கூறியிருந்தார். இப்பொழுது அவர் அதை பற்றி ஒன்றும் கூறுகிறார் இல்லை என்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இவருடைய யூனியன் மினிஸ்டர்களால் இன்று கூறியிருக்கிறார். ஆகவே இவருக்கு வெளியிலிருந்து வரும் எதிர்பார்ப்பை விட உள்ளுக்கு எதிர்ப்புகள் அதிகரித்து கொண்டு வருவது ஒரு சற்று ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு இவர் இவற்றையெல்லாம் தெரிந்து வெற்றிகரமாக நடப்பாரோ, ஏனென்றால் இவருக்கு எதிர்கட்சிகளால் மற்ற கட்சிகளால் வேற எதிர்ப்புகளை விட உள்ளுக்கு இருந்து வரும் எதிர்ப்புகள் மிகப்பெரிய இவருடைய பலத்தை குன்ற வைக்கும் ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக இந்த சந்தர்ப்பத்திலே புதிய பிரதமர் பதவி ஏற்ற காலகட்டத்தில் இந்த கவுன்சில் டேக்ஸ் பற்றி ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. ஆவலோடு மக்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். புதிய பிரதமர் இப்படியான ஒரு விடயத்தை நிறைவேற்றப் போகின்றாரா என்ற கேள்வியோடு காத்திருந்தார்கள். இதுபோன்று பல விடயங்கள் அவர் பேசியிருந்தார். நீங்களும் ஏற்கனவே அது பற்றி எடுத்து கூறியிருக்கின்றீர்கள். இந்த பொருளாதார விடயத்தில் ஆண்டி பேர்னம் அவர்கள் எவ்வாறு தன்னுடைய நிர்வாகத்தை கொண்டு செல்லப் போகின்றார்? அவர் பதவிக்கு வரும்பொழுது முதலாக கூறிய வார்த்தை, மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்ப்பதுதான் என்னுடைய முதல் தலையாய கடன் என்ற பொழுது மக்கள் அதை நம்பியிருந்தார்கள், அமோகமாக வரவேற்றார்கள். அப்படி பார்த்தால் இதுவரை அவர் கூறிய சில விடயங்கள் நீங்கள் கூறியது போன்ற அந்த கவுன்சில் டாக்ஸ், அந்த வரிகள் கூட்டப்படாது என்ற ஒரு வதந்தி மாதிரி அந்த நேரம் பரவி இருந்தது. ஆனால் இப்பொழுது அதை பற்றி பகிரங்கமா எந்த ஒரு கதையும் இல்லை. நீங்கள் இவ்வளவு நாளில் அவர் எல்லாத்தையும் செய்வார் என்று எதிர்பார்க்க முடியாவிட்டாலும் எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில் இவைகள் தான் அவர்கள் விளையாடும் துருப்புச் சீட்டுகள். இவர் அதை கூறினார், இது செய்யவில்லை, இதை கூறினார், இது செய்யவில்லை என்று மக்களுக்கு பத்திரிகைகள் மூலம் வானொலி மூலமாக அதை பரப்பும் பொழுது இவரும் அப்படியான ஒருவர் தான், இவரால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு கருத்தை மக்கள் விதைத்து கொண்டே வருகிறார்கள். அதற்கு இந்த நைஜல் ஃபராஜ் போன்றவர்களுடைய அந்த கருத்துக்கள் அவர்கள் முன்பு போல் மூர்க்கமாக இல்லாவிட்டாலும் இப்பொழுது அவர்கள் மூர்க்கமாக இவரை எதிர்க்க வேண்டிய தேவை வந்துள்ளது. ஏனென்றால் அவர்களுடைய நிலைப்பாடே கேள்விக்குறியாகிறது. அதே நேரம் இந்த 2 கட்சிகள், நைஜல் ஃபராஜினுடைய ரிஃபார்ம் யூகே என்ற கட்சி, அதற்கு எதிர்ப்பாக இன்னொன்று ரெஸ்டோ பிரிட்டன் என்ற இன்னொரு கட்சி, ரூபர்ட் லோவே என்பவர், 2 பேரும் வந்த பொழுது இவர்கள் 2 பேருக்கும் உள்ள அடிபாடு மற்றவர்களுக்கு சந்தோஷமா இருந்தது. ஏனென்றால் நைஜல் ஃபராஜினுடைய பலத்தை அரைவாசியை பிடுங்கும் அளவுக்கு இந்த ரிஸ்டோ யூகே என்று ஒன்று இருந்தது, ரிஸ்டோ பிரிட்டன். ஆனால் இப்பொழுது நைஜல் ஃபராஜுக்கு என்ன பாடுபட்டாவது, ஆட்ட காலில் விழுந்தாவது தான் அந்த 2 பேருக்கும் உள்ள சண்டையை தீர்த்து ஒரு ஆட்களாக இருக்கணும் என்று ஒரு விதமான பேச்சுவார்த்தை செய்து இவருக்கு எதிராக இருந்த ரெஸ்டோ பிரிட்டனுடைய ரிப்பர்ட் லோவே என்பவரோடு சமாதானமாக ஒரு சின்ன ஒப்பந்தம் ஒன்று செய்துள்ளார். அது உண்மையில் நீடிக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் அடிக்கடி இவர்கள் 2 பேரும் கீரியும் பாம்பும் போல் சண்டை பிடிப்பது தினசரி நிகழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே நைஜல் ஃபராஜுக்கு இது ஒரு சந்தர்ப்பம். இப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பிரதமரினுடைய அந்த செல்வாக்கை குறைத்தால்தான். அத்தோடு இன்னொரு விடயத்தை அவதானிக்கக்கூடிய இருந்தது,
நைஜல் ஃபராஜுடைய செல்வாக்கு மளமளன்று சரிந்து ஆன்டி பர்னமுடைய செல்வாக்கு அதிகரித்து கொண்டு வந்தது. ஆனால் கடந்த 2-3 தினங்களில் இதில் ஒரு சிறிய மாற்றம். நைஜல் ஃபராஜுக்கான அந்த செல்வாக்கு சற்று உயர்ந்து கொண்டு வருவது காரணம் அவர்கள் கூறிய இந்த ஆபரேஷன் ஃபோர்ட்ரஸ், அதாவது இந்த நாட்டுக்குள் யார் வந்தாலும் அவர்களை இங்கே வரவிடாமல் இந்த நாட்டுடைய நேவியை, கடற்படையை பாவித்து அவர்களை அந்தந்த நாடுகளை கொண்டு அனுப்பிவிட்டு வருவோம் என்று கூறும் பொழுது மக்களுக்கு சற்று உற்சாகமாக இருந்தது. ஆகவே அதனால் அவருடைய செல்வாக்கு சற்று அதிகரித்துள்ளது. இது அடுத்த பொதுத் தேர்தல் வரை நீடிக்குமா என்பது இன்னொரு கேள்வி. நிச்சயமாக நீங்கள் தெரிவிப்பது போன்று புதிய பிரதமர் மீது இப்பொழுது கேள்வி கணைகள் கொத்து கொத்தாக சுமத்தப்படுகின்றன. அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் தேடியாக வேண்டும். தன்னுடைய நிர்வாகத்தை மிக நேர்த்தியாக அவர் நடத்துவதற்கு ஏற்ற வழிவகைகளை தேடியாக வேண்டிய நிலையில் அவர் இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய பதிவை இத்தோடு நாம் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்தித்துக் கொள்வோம். மிக்க நன்றி சீமாம்பிள்ளை யோகரட்னம் அவர்களே. நன்றி ராஜன். நன்றி, வணக்கம். வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினாங்.